இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறார். அதுதான் இன்னைக்கு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கு. எதுக்காக இந்த ராஜினாமா செய்யப்பட்டிருக்கு? ஏன்னா நிறைய திமுக வந்து இவருடைய இந்த இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வார் அப்படின்னு சொன்னதுல ஆளுநர் ஏத்துக்காம போனதும், அதை தொடர்ந்து வழக்கு தொடுத்ததும், அதன் பிறகு திமுக பிடிவாதமா நின்று அவரை அந்த அமைச்சரவையிலே வச்சிருந்ததும் நாம் பார்த்திருப்போம். ஆனா இந்த சமயத்துல அவருடைய ராஜினாமா எதுக்குன்னு இந்த காணொலியின் வாயிலா பார்க்க இருக்கிறோம். உலகமெல்லாம் பரவி வாழக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். 2011 15 காலகட்டத்தில் அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் அந்த நேரத்தில் பணி நியமனத்துக்காக ஓட்டுநராக அல்லது நடத்துனராக இந்த மாதிரி போக்குவரத்து துறையில் பணி நியமனத்துக்காக முறைகேடாக பணம் வாங்கியிருக்கிறார் அப்படின்ற செய்தி வந்து அது ஒரு வழக்காக பதிவு செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் அதில் நேரடியாக தலையிட்டு இவருடைய வழக்கை விசாரணைக்கு எடுங்க அப்படின்னு கடந்த மே மாதம் ஒரு அறிவுறுத்துதல் வந்தது. அதை தொடர்ந்து ஜூன் மாதமே, மே மாதத்துலேருந்து தொடர்ந்து ஜூன் மாதத்தில் வருமான வரித்துறையினரை வந்து செந்தில் பாலாஜி அவருடைய வீடு, அவரோட தம்பி வீடு, அலுவலகம் அப்படின்னு பல்வேறு 10க்கும் மேற்பட்ட இடத்துல வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினாங்க. அந்த சோதனை நிறைவு பெற்று கொஞ்ச நாள்லேயே, ஒரு 10 நாட்கள்லேயே அமலாக்கத்துறை மீண்டும் செந்தில் பாலாஜி அவருடைய சொந்தக்காரர்கள், ஒப்பந்ததாரர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லார் வீட்லேயும் சோதனை நடத்தினாங்க. ஜூன் 13ஆம் தேதி, ஜூன் 14ஆம் தேதி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார். பிறகு அவருக்கான உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது. அதனால் அவர் நீதிமன்ற காவலிருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்படுகிறார். அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுச்சு. மீண்டும் நீதிமன்ற காவலுக்கு கொண்டு போனாங்க. இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 18 முறைக்கு மேலே இவர் வந்து ஜாமீன் கோரின வழக்கு, அவருடைய ஒவ்வொரு காவல் நீட்டிப்பு வழக்கு போயிட்டே இருந்தது. அவரும் தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் மனு கேட்டுக்கொண்டே இருந்தார். இந்த சூழல் ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா, அவருடைய சிறைக்கு போன அந்த காலகட்டத்திலிருந்து அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வார். திமுகவில் அவர் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு துறையில் அமைச்சராக இருந்தார். 2 துறை பார்த்துட்டு இருந்தார். அந்த 2 துறையிலிருந்தும் அவரை தற்போதைக்கு விலக்கிட்டு அந்த 2 துறையை வேறொரு அமைச்சர்கள்ட்ட கொடுத்துட்டு இவரை இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வார் அப்படின்னு திமுகவினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை வந்து ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு மரியாதைக்குரிய ஆளுநர் ரவி அவர்கள், அப்படிலாம் ஏற்றுக்க முடியாது, அவர் மீது வழக்கு இருக்குது, அவர் வந்து திருக்கியும் நீதிமன்ற காவலில் இருக்கிறாரு, சிறை காவலில் இருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அமைச்சராக தொடர்வார் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் நமக்குமே எழும்புச்சு. ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் விடாப்பிடியா இல்லை நாங்கள் அப்படி தான் வச்சுருப்போம் அப்படின்னு இலாக்கா இல்லாத அமைச்சராகவே தொடர்ந்தார். ஒரு பெரிய போட்டி சூழ்நிலையே இதனால் தொடர்ந்தது. அதனால் நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுத்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்றாரு அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்றமும் இதில் தலையிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதனுடைய முடிவு வந்து முதலமைச்சர் தான் எடுக்கணும். ஏன்னா அமைச்சரவையில் யாரை வைக்கணும், யாரை நீக்கணுன்ற அந்த உறுதியான நிலைப்பாட்டை முதலமைச்சர் அவர்கள் தான் செய்ய முடியும். ஆனாலும் நீதிமன்றம் சில அறிவுறுத்தல்களை மேற்கொண்டாங்க. இவர் இந்த துறையிலே தொடராரு அப்படின்னா இது அரசியல் அமைப்புக்கு எதிரான செயல்பாடாக போயிடும். ஒரு நல்ல ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது ஒருத்தர் மீது தவறு இருக்குது அப்படின்னு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுட்டார் அப்படின்னா அவர் பொறுப்பில் இருக்கிறது சரியானதா இல்லை அப்படின்னு பரிந்துரைச்சதோடு மட்டும் இல்லாமல் அவர் தொடர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான சூழலையும் நீதிமன்றம் சொன்னிச்சு. ஆனாலும் முடிவு வந்து முதலமைச்சர் தான் எடுக்கணும், அது அவருடைய அதிகாரம் அப்படிங்கிறதையும் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. இதை தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் வச்ச விடயங்கள் என்ன அப்படின்னா, இவர் இந்த துறையிலே தொடர்றதுனால, ஒரு அமைச்சராகவே தொடர்றதுனால, இலாக்கா இருந்தாலும் இல்லைனாலும் அவர் அமைச்சராக தொடர்றதுனால சாட்சிகளை கலைச்சிருவார் அப்படின்ற காரணத்தை காட்டி தான் இவருக்கு ஜாமீன் மனு வழங்க வேண்டாம் அப்படின்னு அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம், அதுக்கு பிறகு உயர்நீதிமன்றம்னு பல்வேறு தளங்களில் உங்களுடைய ஜாமீன் மனுக்கள் போய் அதை நிராகரிச்சிருச்சு நீதிமன்றம். என்ன காரணம் சொல்லப்பட்டது அப்படின்னா, அவர் அமைச்சராக தொடர்ந்தால் சாட்சியை கலைக்க வாய்ப்பு இருக்குது, அவர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டதுனால அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இதுக்கு மேலே நம்மளால் சிறையில் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த வழக்கினுடைய விசாரணை அப்படிங்கிறது இந்த மாதம், அதாவது நாளைய தினம் பிப்ரவரி 14ஆம் தேதி வருது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த இப்போ தற்போதைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்ற காவல் அப்படிங்கிறது 15ஆம் தேதி, அதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் இருக்குது. இதற்குள்ளே இவருடைய பதவியை ராஜினாமா பண்ணாதான் அந்த 15ஆம் தேதிக்கு பிறகு அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு மரியாதைக்குரிய முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதன் மூலமாக ஆளுநர் அவர்களுக்கு அந்த கடிதம் செல்ல இருக்கு. அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீதிக்கான போராட்டத்தில் யார் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிக்காக போராடிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய நீதியை நிலைநாட்டுவதற்காக அண்ணன் சிறையில் இருக்கிறார்.
அந்த நீதிக்கான நீண்ட நெடிய போராட்டத்தில் எனக்கு தொடர்ந்து உறுதியாக என்னோடு நின்ற, என்னை நம்பி நிற்க வைத்திருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சரி, நாம் சொல்ல வேண்டியது ஒன்று தான். திமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு இதில் அவர் ஊழலில் உள்ள போகலைங்க, அவர் அதிமுகவில் நடந்த ஊழலில் அவர் உள்ள போயிருக்கிறாரு அப்படின்னு திமுக காரங்க பேசிட்டு இருந்தாங்க. அதிமுக காலத்தில் ஊழல் நடந்தது, அந்த வழக்கை எடுத்து விசாரிங்கன்னு சொன்ன திமுகவுக்கு இப்படி ஒரு கால சூழ்நிலை அமையும்னு அண்ணன் ஸ்டாலின் அவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இவர் ஊழல் செய்துவிட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சிட்டு வெளிநாட்டில் பண பரிவர்த்தனை செஞ்சுட்டு, இங்கே உள்ள காசு மட்டும் இல்லை, வெளிநாட்டு பண பரிவர்த்தனைகள் செஞ்ச வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு குற்றவாளியாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கான நீதி அப்படிங்கிறது எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மக்களுக்கான நீதிக்கான போராட்டமா, இல்லை தான் திருடி தின்னதுக்காக வழக்குக்காக சிறையில் இருக்கிறார்ல அவருக்கான என்ன நீதிக்கான போராட்டம் இது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இவருக்கான அந்த வழக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையாகவும் 27 சாட்சிகள் விசாரணைக்கு வந்த பிறகு கடந்த மாதம் ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு பிறகு தான் இவர் குற்றவாளி அப்படிங்கிற ஊர்ஜிதம் செய்யப்பட்டு உறுதியாகப்பட்டு தான் அவர் நீதிமன்ற சிறையில் கண்டிப்பாக இருக்கணும். கிட்டத்தட்ட 8 மாத காலம் சிறையால் அவர் உட்கார்ந்துருக்கிறதுக்கான காரணம் அதுதான். இவ்வளவு நோய்வாய்ப்பட்ட பிறகும் சரி, இவ்வளவு முடியாத போன சூழ்நிலையும் சரி, இவரோட தம்பி இன்னும் ஆஜராகலை. இவர் தம்பி முன்னாடியே ஆஜராகி அந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாருன்னா, அந்த அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாருன்னா இவர் உடல்நிலையை கருத்தில் கொண்டு எப்போவோ ஜாமீனில் விட்டுருப்பாங்க. ஒரு பதவி ராஜினாமா செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு மோசமான சூழ்நிலை வந்த பிறகும், இவருக்கு மருத்துவ சிகிச்சை செய்து உயிருக்கு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த பிறகும் கூட அவரோட உடன் பிறந்த சகோதரர், யார் மாட்டினா எனக்கு என்ன, யார் இருந்தா எனக்கு என்ன, யார் செத்தா எனக்கு என்ன, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் பாதுகாப்பாக இருக்கணும்னு ஓடி ஒளிஞ்சதுனால வந்த விளைவு தான் இவ்வளவு நீண்ட காலத்துக்குமான சிறை. அதை இவங்க ஏற்றுக்கவே இல்லை. இன்னொன்று, இவரோட பதவியை 8 மாதத்துக்கு முன்பே ராஜினாமா செஞ்சு, அதாவது சிறைக்கு உட்படுத்தப்பட்ட அன்றே நான் இதற்கு தகுதியான ஆள் இல்லை, அப்படி இல்லை அப்படின்னா என் மீது வழக்கு வந்துருச்சு, அதை சாட்சியெல்லாம் இல்லையா, நான் செஞ்சேனா இல்லையா அப்படின்னு அதை சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்குது அப்படின்னா அதை செய்து முடிக்கிற காலம் வரைக்கும் நான் அரசு பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு நேர்மையாக அண்ணன் செந்தில் பாலாஜியும் அல்லது முதலமைச்சராக கூடிய ஐயா ஸ்டாலினும் முடிவெடுத்திருந்தா அன்னைக்கே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஒரே காரணம் தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, பதவி இருக்கும் பட்சத்தில் அவர் வெளியில் வந்தாக்கா அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது, தவறாக பயன்படுத்துவார்கள் ஆளுங்கட்சி, அதெல்லாம் செய்யும், அதனால தான் ஜாமீன் நாங்கள் கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்கட்சியினர் பேசுனதும் நீதிமன்றத்தினுடைய மரியாதைக்குரிய நீதியரசர்கள் பேசுனதுமா இருந்தது. ஒட்டுமொத்தமாக இவர் இத்தனை நாட்கள் சிறையில் இருப்பதற்கான காரணம் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பியும் திமுகவினுடைய தலைமையும் தான். அதை இவர் கருத்தில் கொண்டு இப்போ தான் உணர்ந்திருக்கிறார் போல தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறார். இதனுடைய அடுத்த தளமாக என்ன பார்க்கப்படும் அப்படின்னா, நாளைய மறுநாள், அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து, அதாவது ஜாமீன் முடியுது இல்லையா, இந்த காலத்திலிருந்து இதோடு நம்ம வெளியில் போயிடணும் அப்படின்ற காரணத்திற்காகத்தான் வழக்கறிஞர்கள் நிறைய பரிந்துரை பண்ணதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுத்திருக்கிறார். எப்படியோ ஒன்று, தேர்தல் கிட்ட நெருங்குற நேரத்தில் நான் குற்றவாளி தான், நான் இந்த இடத்துல இந்த தவறை பண்ணியிருக்கிறேன், அதனால் அந்த பொறுப்புக்கு தகுதியான ஆள் இல்லை நான் அப்படின்னு சொல்லும்படியாகத்தான் இந்த ராஜினாமாவை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக ஊழல்வாதிகள் தேர்தல் நேரமாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இவர்களுடைய ஊழலுடைய வெளிப்பாடு என்றைக்கும் ஒரு நாள் வெளிப்பட்டுரும் அப்படிங்கிறதுக்கான ஆக பெரும் உதாரணம் தான் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். திமுகவினுடைய வரக்கூடிய தேர்தலுக்கான மிகப்பெரிய சரிவுக்கான காரணமும் இந்த ஊழலுடைய சாட்சியாக அமையும் அப்படிங்கிறத நாம் உணர்ந்துக்கிட்டா சரி. வரக்கூடியவர்களுக்கு ஒரு பயம் இருக்கணும். இனிமே தேர்ந்தெடுத்து தேர்தல் தளத்தில் வந்து மக்கள் பிரதிநிதியாக மாறுறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் இவங்க தான் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற பேர் வரும். செந்தில் பாலாஜி மாதிரி இத்தனை நாள் இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணி உள்ளே இருந்தாங்கன்ற பேர் வரும். இன்னும் ஏகப்பட்ட அமைச்சர்கள் மீதான விசாரணை, ஊழல் விசாரணைக்கான இதெல்லாம் பொதுவெளியில் பேசுவாங்க. அப்படி பேசினா மக்கள் மத்தியில் நமக்கு வாக்கு கிடைக்காது, அப்படியே வாங்கி வந்தாலும் அடுத்தபடியாக ஊழல் செஞ்சால் நம்மளை குப்பை மாதிரி தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்படின்றதுக்கான ஆக பெரும் உதாரணம் தான் இந்த வழக்கு, இவருடைய ராஜினாமா. திமுகவிற்கான ஒரு அந்த கட்சியிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போதைக்கு தான் யோசிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த முடிவை காட்டுகிறது. நன்றி.